உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டையை வெளியிருந்து உடைச்சதுன்னா அதோட பலன் எவ்வளவு? அந்த முட்டையை வெளியிருந்து உடைக்கிறோம், அதோட பலன் என்னங்க? ஒரு ஆம்லெட் ஆகும், இல்லாட்டா யாராவது ஒருத்தர் சாப்பிடலாம். அதுதான் அதோட பலன். அதே முட்டை உள்ள இருந்து உடைஞ்சதுன்னா, உள்ள இருந்து உடைஞ்சது என்ன அர்த்தம்? உள்ள இருந்து ஒரு உயிர் வெளியில வருது, ஒரு கோழி வெளியே வருது. அது வரும்பொழுது மல்டிப்ளை ஆகும், பல கோழிகள் உருவாகும், பல முட்டைகள் வரும். எவ்வளவு பேருக்கு பலன்? இது என்ன அர்த்தம்னா உள்ள இருந்து ஏற்படக்கூடிய மாற்றம். வெளிப்புற மாற்றம் வேஷமா இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு, எனக்கு பிடிச்ச சகோதரருக்கு மட்டும்தான் அது பிரயோஜனமா இருக்கு, எனக்கு பிடிக்காத சகோதரருக்கு அது பிரயோஜனமா இருக்காது. ஆனா உள்ள எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அந்த சத்திய வசனம் உள்ள போய் எல்லாரும் என்னோட சகோதரர்கள், தேவன் எனக்கு கொடுத்த சகோதரர்கள், எனக்கு ஜீவன் கொடுத்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோட சகோதரர்கள் ஜீவனை கொடுத்துருக்காங்க, இவங்களுக்காக என் அன்பை கொடுப்பேன். நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் நினைச்சாலும் நான் கொடுப்பேன்றதுதான் உள்ள இருந்து ஏற்படக்கூடிய மாற்றம். இதைதான் தேவன் விரும்புகிறாரு. இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு வர பார்க்கிறோம். அப்ப வெளிப்புற மாற்றத்தை விட உள்ள இருந்து வரக்கூடிய மாற்றம் பல நன்மைகளை நமக்கு செய்யும் சொல்லி பார்க்கிறோம்.